ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம டே 3 கிளாஸ் பார்க்க போகிறோம். டே 3 என்னென்னா வைன்ஸோட டைப்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இது பார்ட் 1. ஓகேங்களா, நம்மளோட வைன்ஸ் சிலபஸில் வந்து வைன்ஸில் டைப்ஸு அண்ட் அட்வான்ஸாக லீஃப் மெத்தடில் வைன்ஸ் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அது பார்ட் 1 வந்து வைன்ஸோட டைப்ஸ் பார்க்கலாம். பார்ட் 2 வந்து அட்வான்ஸ்டாக லீஃப் மெத்தடில் யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம போன கிளாஸ்லேயே வந்து பேசிக் வைன்ஸ் வந்து எப்படி போடுறதுன்னு வந்து லாஸ்ட்டாக பார்த்துருப்போம். பேசிக் வைன்ஸ் வந்துட்டு எப்படி போடுவோம், ஒரு லைன் போட்டு ஒரு டாட் வச்சு மறுபடியும் ஒரு லைன் போடுவோம். அப்படி தான் வந்து பேசிக் வைன் வந்து போட்டோம். ஓகேங்களா, இப்போ எப்படி போட்டோன்னா லைன் போட்டு டாட் வச்சு அப்படியே வந்து இழுத்து விட்டோம். ஓகேங்களா, இல்லாட்டி எப்படி போடலான்னு இன்னொரு மெத்தட் என்ன சொல்லுதுன்னா, டாட் வச்சுட்டு இப்படி மேலேயும் இப்படி கீழேயும் இழுத்து விடலாம். இந்த மாதிரி 2 டைப் வந்து சொல்லியிருந்தேன். அதில் பேசிக்காக நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த டாட் வச்சு போடுறத ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணும்போது நம்ம அப்படியே லைன் போட்டு லைன்லேருந்து அப்படியே டாட் வச்சு டாட்லேருந்து அப்படியே இழுத்து விட்டால் வைன்ஸ். இது பேசிக் வைன்ஸில் ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்துட்டு டைப்ஸ் பார்க்கலாம். டைப்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம பேசிக் வைன்ஸே வந்து என்ன மாதிரி நம்ம வந்து இப்படி ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து பார்த்துருந்தோம். இந்த மாதிரி இப்படி லைன் போட்டு அது மேலே வந்து அந்த பேசிக் வைன்ஸை வந்து இப்போ போட போகிறோம். லைன் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண போகிறோம். லைன் போட்டு டாட்ஸ் வச்சு அப்படியே மறுபடியும் ஒரு லைன் மேலே அதை வந்து கண்டினியூவாக இந்த லைன் ஃபுல்லாக வந்து போட போகிறோம். இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஸோ வந்து வரலைன்னு நினைக்காதீங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். மாதிரி லைன் போட்டு டாட் வச்சு அதிலேருந்து போடுறது. இது வந்து நார்மலாக நம்ம போடுற வைன்ஸ், பேசிக் வைன்ஸ். ஓகேங்களா, அதுக்கடுத்து நம்ம டியர் ட்ராப்ஸ் படிச்சிருப்போம். இப்போ வந்து டியர் ட்ராப்ஸ் வைன்ஸ் வந்து எப்படி போடுறது, இது வந்து வைன்ஸில் டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து டியர் ட்ராப்ஸ் வந்து நம்ம நார்மலாக எப்படி போட்டோம், டாட் வச்சு அப்படியே கீழே இழுத்து விட்டோம். இப்படி டாட் வச்சு இப்படி கீழே இழுத்து விடணும்னு சொல்லியிருந்தோன்னா இந்த மாதிரி டாட் வச்சு இப்படி கீழே இழுத்து விடுறது. இதுதான் வந்து டியர் ட்ராப்ஸ் வைன்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதை பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டு டாட் வச்சு அப்படியே இழுத்து விடுறேன். பார்த்தா எப்படி இருக்கும்னா நமக்கு கமா குறி மாதிரி. நம்ம கமா எப்படி போடுவோம் அந்த மாதிரி கமா வந்து எப்படிமோ மேலே வந்து நல்லா கொஞ்சம் திக்காக மொத்தமாக வந்து கீழே கொஞ்சம் அப்படியே அதோட திக்னஸ் குறையும்ல, அந்த மாதிரி டாட் வச்சு அப்படியே அதை வந்து இழுத்து விடணும். ஓகேங்களா, டாட் வச்சு இந்த மாதிரி டாட் வச்சு அப்படியே இழுத்துட்டே வரணும். இது வந்து டியர் ட்ராப்ஸ் வைன்ஸ். ஓகேங்களா, டியர் ட்ராப்ஸ் வைன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஹார்ட்டும் போடலாம். நம்ம ஹார்ட் வந்து எப்படி ட்ரை பண்ணியிருந்தோம்னா, நம்ம அப்படியே ஒரு சென்டர் லைன் போட்டு அதுலேருந்து இப்படி ஒரு கொஸ்டின் மார்க் இப்படி போட்டோன்னா ஹார்ட் வரும். ஓகேங்களா, நம்ம நார்மலாக ஒரு கொஸ்டின் மார்க் இப்படி தானே போடுவோம். அதே 2 இப்படி கொஸ்டின் மார்க்காக
ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு லெஃப்ட் அண்ட் ரைட்டில் போட்டிங்கன்னா ஹார்ட் வந்து ஃபார்ம் ஆகுமா. இதே வந்து டியர் ட்ராப்ஸ் வச்சு எப்படி பண்ணலான்னா, இப்படி வச்சு இந்த பக்கம் ஒரு இழுத்து விட்ருக்கேன், இங்கே ஒரு டாட் வச்சு இந்த பக்கம் இப்படி இழுத்து விட்ருக்கேன். இப்போ வந்து இது வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஹார்ட் மாதிரி இருக்கும். டியர் ட்ராப்ஸு டாட்ஸ் வச்சு ஒரு லைன் இப்படி இழுத்து விட்றோமா, இப்படி பார்க்குறதுக்கு அது ஹார்ட் ஷேப்புக்கு அதை வந்து கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா. ஹார்ட் ஷேப்புக்கு டியர் ட்ராப்ஸ் வச்சு யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஹார்ட் ஷேப்புக்கு டியர் ட்ராப்ஸ் வச்சு நான் இப்போ டாட்ஸ் வச்சு இது இப்படி ஒரு இழுத்து விட்ருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் டாட்ஸ் வச்சு இதை வந்து இப்படி ஒரு இழுத்து விட்ருக்கேன். இது பார்க்கறதுக்கு இப்போ ஹார்ட் ஷேப் மாதிரி இருக்கும். இந்த மாதிரியும் வந்து லைன்ஸில் வந்து டியர் ட்ராப்ஸ் வச்சு வைன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா. லைன்ஸ் போட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கிடையாது. இந்த மாதிரி வேவியாக போட்டு அதுலேயும் வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் டியர் ட்ராப்ஸ் வச்சு. ஃபோன் தீரப்போகுது, அதனால் கொஞ்சம் மக்கர் பண்ணுது. இந்த மாதிரி டாட் வச்சு வைன்ஸ் டியர் ட்ராப்ஸ் வைன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் கொஞ்சம் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டாட் வச்சு இப்படியே இழுத்து விட்டுட்டே வரணும். ஓகேங்களா. இது டியர் ட்ராப்ஸ் வைன்ஸு. அடுத்தது வந்துட்டு இப்போ நான் இந்த வேவியாக போட்டேன்ல, இந்த மாதிரி வேவி வைன்ஸ்லேயே வந்து போடலாம். நெக்ஸ்ட் வந்து வேவி வைன்ஸ்லேயே வந்து போடலாம். வேவி வைன்ஸில் வந்து இதே மாதிரி நம்ம இப்படி வேவியாக போட்டு இதில் வந்து நார்மல் வைன்ஸ் ஃபஸ்ட்டு பேசிக் வைன் பார்த்தீங்களா, அந்த பேசிக் வைன் வந்து போடணும். இது வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக போடக்கூடாது. இந்த சி மாதிரி மேலே கர்வ் டைப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த இடத்துல மட்டும் வைன்ஸ் போட்டுக்கிட்டே வரணும். பேசிக் வைன் தான் போடுறேன். லைன் போட்டு டாட் வச்சு மேலே இழுத்து விட்றேன். லைன் போட்டு டாட் வச்சு இப்படி மேலே இழுத்து விட்றேன் பேசிக். ஓகேங்களா. இது ஒரு வைன்ஸில் டைப். ஓகேங்களா. அடுத்தது வந்து இன்வர்ஸ் வைன்ஸ்ன்னு சொல்லுவோம். இன்வர்ஸ் வைன்ஸ். ஓகேங்களா. இன்வர்ஸ் வைன்ஸுங்கிறது எப்படின்னா, நம்ம வந்து ஹார்ட் போடுவோம் பார்த்தீங்களா, நார்மலாக ஒரு ஹார்ட் ஷேப் வந்து எப்படி போடுவோம், இந்த மாதிரி 2 கொஸ்டின் மார்க்கை வந்து இப்படி 2 கொஸ்டின் மார்க்கை ஜாயின் பண்ணுறது தான் வந்து ஹார்ட் ஷேப். ஓகேங்களா. அந்த ஹார்ட் ஷேப்பை வந்து நம்ம அப்படியே ஹரிசாண்டலாக போட போகிறோம். இப்போ நம்ம வெர்டிக்கலாக போட்டிருக்கோம். அடுத்து வந்து இதுதான் இந்த மாதிரி டைப்பில் போடுறது தான் ஹரிசாண்டல். இப்போ இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்படி லைன் போட்டுட்டு ஹார்ட்டோட அந்த கொஸ்டின் மார்க் இருக்குல்ல, இப்படி இந்த மாதிரி இப்படி இது ஒரு சைடாகவும். இப்போ ஹார்ட்டோட ஒரு சைடு போட்டாச்சு. நெக்ஸ்ட் சைடு போடுறதுக்கு இந்த மாதிரி, அதாவது இப்படி போடணும். நம்ம போடுற அந்த லைன்ஸ் வந்து இந்த மாதிரி. ஓகேங்களா. நீங்கள் போடும்போது லைன்ஸ் போட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் போடும்போது ஆக்சுவலாக லைன்ஸ் போடாமல் போடுறது தான் கரெக்டான இது. இந்த மாதிரி
இது ஃபுல்லாக இந்த லைன்ஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுக்கு பேர் இன்வர்ஸ் வைன்ஸ். ஓகேங்களா. ஃப்ரண்ட்டில் வந்து ஹார்ட் மாதிரி இப்படி வளைச்சி விட்டுக்கலாம் ஃப்ரண்ட்டுக்கு. இது இன்வர்ஸ் வைன் வந்து எப்படி போடணுன்னா இந்த மாதிரி இப்படி கண்டினியூவாக இதே மாதிரி இப்படி வளைச்சி வளைச்சி போட்டுக்கிட்டே வரணும். அதே மாதிரி இந்த சைடு இப்படி இது பார்க்கறதுக்கு ஹார்ட் மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இது வந்து இன்வர்ஸ் வைன்ஸ். ஓகேங்களா. அடுத்தது காஃபி பீன் வைன் பார்க்கலாம். காஃபி பீன் வைன்னா காஃபி கொட்டை மாதிரியே இருக்கும். ஓகேங்களா. காஃபி பீன் வைன்ஸ். காஃபி பீன் வைன்ஸுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, காஃபி கொட்டை வந்து நார்மலாக வந்து நமக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி தானே இருக்கும் காஃபி கொட்டைங்கிறது. இப்படி ஒரு சென்டரில் நம்ம அந்த பிக்சரில் பார்த்துருப்போம். இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இப்படி ஒரு ஃபுல் இதில் ஒரு சைடு மட்டும் அதிகமாக இருக்க மாதிரி இதை வந்து இப்படி ஒரு பெரிய லீஃபாக போட்டு காஃபி கொட்டைக்கு இப்படி ஒரு பெரிய லீஃபாக போட்டுட்டு காஃபி கொட்டைக்கு இப்படி சென்டராக ஒரு லைன் போட்டு இதை வந்து ஃபில் பண்ணோன்னா இப்படி தானே வரும் காஃபி கொட்டை. ஓகேங்களா. காஃபி பீன் வைன் வந்து இந்த மாதிரி காஃபி கொட்டை இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வைன்ஸ் யூஸ் பண்ணி போட போகிறோம். ஓகேங்களா. வைன்ஸ் யூஸ் பண்ணி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இந்த லைனை ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லைன் போட்டு இங்கே ப்ரெஷர் பண்ணி அப்படியே இப்படி இங்கே வந்து முன்னாடி இழுத்து விடணும். இழுத்து விட்டு திரும்ப இந்த லைன்லேருந்து இப்படி ஒரு யூ ஷேப் போட்டிங்கன்னா அது வந்து காஃபி பீன் மாதிரி இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன். இப்படி ஒரு லைன் போட்டு லைன்லேருந்து அப்படியே ப்ரெஷர் பண்ணி இப்படி ஒரு கர்வ் மாதிரி இந்த இடத்துல இழுத்து விட்டுட்டு திருப்பி இங்கே இந்த லைனில் இருந்து ஒரு யூ ஷேப், இப்படி ஒரு யூ ஷேப் போட்டிங்கன்னா இது வந்து காஃபி பீன் வைன். ஓகேங்களா. இது மாதிரி ஃபஸ்ட்டு காஃபி பீன் வைன் வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு அதை அப்படியே ஒரு ப்ரெஷர் பண்ணி இப்படி இழுத்து விட்டுட்டு திருப்பி நம்ம போட்ட இந்த லைனில் இருந்து ஒரு யூ ஷேப், இது மாதிரி போட்டால் இது வந்து காஃபி பீன் வைன். ஓகேங்களா. இந்த காஃபி பீன் வைனையும் வந்துட்டு ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நார்மலாக இந்த லைன்ஸில் போடுற மாதிரி அந்த லைன்ஸ் ஃபுல்லாக இப்போ எப்படி நம்ம டியர் ட்ராப்ஸ் வைன்ஸ் இது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணமோ அதே மாதிரி காஃபி பீன் வைனையும் வந்து இப்படி இந்த லைன் ஃபுல்லாக போடுங்க. ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். கரெக்டாக நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, காஃபி பீன் வைனுக்கு லைன் போட்டு ப்ரெஷர் பண்ணி அப்படியே இப்படி ஃப்ரண்ட்டில் இந்த பக்கம் யூ ஷேப்பில் ஒன்று வளைச்சிடுறோம். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து கொண்டு வந்து இதை இந்த பக்கம் யூ ஷேப்பில் வளைச்சிடுறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ப்ரெஷர் பண்ணி இதை இப்படி ஒரு டேர்ன் பண்ணுறோம். இங்கேருந்து வர்றதா இதை பார்த்த மாதிரி ஒரு டேர்ன். ஓகேங்களா. இந்த லைனை பார்த்த மாதிரி ஒரு டேர்ன், அடுத்து அந்த ஃபஸ்ட்டு போட்ட அந்த லீஃபை பார்த்த மாதிரி ஒரு டேர்ன், இப்படி போட்டு ஒரு டேர்ன். ஓகேங்களா. திரும்பி சொல்கிறேன். இப்படி ஒரு லைன் போட்டு ப்ரெஷர் பண்ணி கொண்டு வந்துட்டு அடுத்து ஒரு யூ ஷேப், ஒரு லைன் ப்ரெஷர் பண்ணி கொண்டு வந்து அந்த நம்ம போட்டிருக்க இந்த லைனை பார்த்த மாதிரி ஒரு கர்வ் வளைச்சி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு போடுற அந்த யூ ஷேப்பு வந்து நம்ம ஃபஸ்ட்டு போட்ட அந்த லீஃபை பார்த்த மாதிரி போடணும். இது வந்து காஃபி பீன் வைன்.
இது மாதிரி கண்டினியூவாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு லைனில் போட்டாலும் ஒரு வேலி லைனில் போட்டாலும் எதில் போட்டாலும் அந்த ஃபஸ்ட்டு காஃபி பீனோட அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக கொண்டு வாங்க. ஓகேங்களா? மறுபடியும் சொல்கிறேன், ஒரு லைன் போட்டு அப்படியே ஒரு இது ப்ரெஷர் பண்ணி கொண்டு வந்து யூ மாதிரி இப்படி வளைச்சி விட்டுட்டு இந்த லைன்லேருந்து மறுபடியும் இப்படி ஒரு யூ. இது வந்து காஃபி பீன் ஒயின். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்கலாம். சரி, நெக்ஸ்ட்டு டைப் என்னென்னா நெகட்டிவ் ஒயின்ஸ். ஓகேங்களா? நெகட்டிவ் ஒயின்ஸ் பார்க்கலாம். நெகட்டிவ் ஒயின்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நார்மலாக லீஃபை வந்து நம்ம லீஃப் ஷேப்பை போட்டுட்டு அதை சுற்றி வந்து ஃபில் பண்ணுறது தான் வந்து நெகட்டிவ் ஒயின்ஸ். இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு அடுத்த லைன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லைனோட இப்படி போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போடணும். இந்த கார்னர் இந்த எட்ஜ் ரெண்டுமே வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போட்டுட்டு நம்ம நார்மலாக போடுற லீஃப் தான் இந்த மாதிரி இப்படி ஒரு லீஃப் ஷேப் தான் போட போகிறோம் நெகட்டிவ் ஒயின்ஸுக்கு. இந்த மாதிரி ஒரு லீஃப் ஷேப் கண்டினியூவாக இந்த லைன் ஃபுல்லாக அப்படி ஒரு லீஃப் ஷேப், வேறு ஒன்றுமே பண்ண போகிறதில்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லீஃப் ஷேப். எப்படின்னா ஸ்டார்டிங் பெருசுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி கடைசியாக வந்து சின்னதாக போய் முடியணும். அது ஓகேங்களா? அதுதான் மெயின். இப்போ வந்து எனக்கு இங்கே பெருசுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த இடத்துல சின்னதாக போய் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த பக்கம் இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த லீஃபை வந்து போட்டுட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு லீஃப். ஓகேங்களா? லீஃப் ஷேப்பை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லீஃபை போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து இப்படி ஒரு லைன் இழுத்து விட்டுருங்க. இப்படி ஒரு லைனை போட்டுட்டு இதை சுற்றி இப்போ வந்து மேலே ஒரு திக்காக ஒரு லைன், இதுக்கு பேர் தான் நெகட்டிவ். பின்னாடி நம்ம ஒரு 10th கிளாஸ் அந்த மாதிரி போகும்போது கட் ஒர்க்கு நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? நெகட்டிவ் ஃபில்லிங், இன்வெர்ஸ் ஃபில்லிங் அந்த மாதிரி சொல்லி ஒரு டாபிக் இருக்குது. அது வந்து இந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே வந்து நம்ம ஃபுல்லாக அவுட்லைனை வந்து போல்டு பண்ணுவோம். இது வந்து அவுட்லைன் போல்டு பண்ணுறதுன்னு சொல்லுவோம். சுற்றி அவுட்லைனை மட்டும் இந்த மாதிரி திக்காக போல்டு பண்ணுறதுக்கு நெகட்டிவ்னு பேர். ஓகேங்களா? அவுட்லைனை இந்த மாதிரி ஃபுல்லாக போல்டு பண்ணிவிட்டு முடித்தா இதுதான் நெகட்டிவ் ஒயின்ஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லீஃப் ஷேப்பை வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி லீஃபோட ஷேப்பை வந்து ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு லைன்ஸில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெகட்டிவ் ஒயின்ஸ் பார்த்தாச்சா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீஃபி ஒயின்ஸ்ன்னு சொல்லுவோம். லீஃபி ஒயின்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம வந்து இங்கே நம்ம காஃபி பீன் வைனில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒயின் போட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி, இதுதான் வந்து லீஃபி ஒயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி போடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு என்ன பண்ணணும்னா நம்ம டியர் ட்ராப்ஸ் எப்படி பண்ணோம், டாட்ஸ் வச்சுமா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இப்படி டாட்ஸ் வச்சுருங்க.
இப்படி டாட்ஸ் வச்சுட்டு இப்படி கீழே ஒரு லைன், இந்த லைனை இப்படி கீழே ஒரு லைன் போட்டு இந்த லைனை இப்படி மேலே பார்த்த மாதிரி இழுத்து விடுங்க. அவ்வளோதான். நம்ம பேசிக் வைன் பார்த்த மாதிரி தான், ஆனால் வந்து இது கொஞ்சம் லென்த்தாக. இப்படி பேசிக் வைன்ஸில் என்ன பண்ணோம், டாட்ஸ் வச்சுட்டு ஜஸ்ட்டு மேலேயும் கீழேயும் இப்படி இழுத்து மட்டும்தான் விட்டோம், வேறு ஒன்றும் பண்ணல. இதை வந்து என்ன பண்ணுறோன்னா இப்படி கீழே இங்கே ஒரு லைனுக்கு இழுத்து விட்டு நம்ம போட்டிருக்க டாட்லேருந்து அப்படி இதிலேருந்து அப்படி. இது வந்து நீங்கள் பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் போடும்போது என்ன பண்ணணும் நான் அடுத்த கீழே இதில் சொல்கிறேன். இந்த மாதிரி டாட்ஸ் வச்சு இப்படி இழுத்து விடுறேன். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணும்போது, இதே வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா இப்படி ஒரு லைன் போட்டு இப்படியே ப்ரெஷர் பண்ணி இதை வந்து இப்படி இழுத்து விடணும். ஓகேங்களா? புரியுதா? இப்படி ஒரு லைன் போட்டு இப்படியே ஒரு ப்ரெஷர் பண்ணி இதை வந்து இப்படி இழுத்து விடணும். இதுதான் வந்து லீஃபி வைன்ஸ். ப்ரெஷர் பண்ணி இப்படி இழுத்து விடணும். இதுதான் வந்து நீங்கள் அட்வான்ஸாக பேசிக் இந்த லைன் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா, நீங்கள் இப்படி தான் வந்து இந்த லைன், இதை லீஃபி வைன்ஸை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படி லைன் வச்சு ப்ரெஷர் பண்ணி எவ்வளோ தூரம் லென்த் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு அதை இழுத்து, இதை பார்க்குறதுக்கு ஒரு லீஃப் மாதிரி இருக்குல்ல, அதனால் இது பேர் லீஃபி வைன்ஸ். இது மாதிரி லைன் போட்டு ப்ரெஷர் பண்ணி இழுத்து விட்டு இது மாதிரி, அதாவது இந்த சென்டர் லைனை வந்து நீங்கள் மார்க்காக வச்சுக்கிட்டு எல்லாமே இந்த லைனை பார்த்த மாதிரி, இந்த கர்வ் மாதிரி வளையுதில்லை, இது எல்லாமே வந்து இந்த லைனை பார்த்த மாதிரி வரணும். இப்போ இங்கே போட்டோன்னா இப்படி. ஓகேங்களா? இந்த மாதிரி போடணும். இதை வந்து ஒரு லீஃப்குள்ளே அப்படியே வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ ஒரு லீஃபோட ஷேப் வந்து இப்படி போடுறேன் அப்படின்னா இப்படி போட்டுட்டு இதுக்கு ஒரு சென்டர் லைன் போட்டு லீஃபோட ஷேப் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு இதுக்கு ஒரு சென்டர் லைன் போட்டு இப்போ இது ஃபுல்லாக இதை வந்து கொடுக்கலாம். லீஃபை வந்து ஆக்சுவலாக அவுட்லைன் மாதிரி போடணும், சும்மா கண்ணுக்கு தெரியாமல். நான் வந்து உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக டார்க்காக போட்டேன். இப்படி லைன் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்து விட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணலாம் இந்த லீஃபி வைன்ஸை வச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு வைன்ஸ். மிக்ஸ்டு வைன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன பார்த்தோம், பேசிக் வைன் பார்த்தோம், டியர் ட்ராப்ஸ் வைன் பார்த்தோம், இன்வர்ஸ் வைனு, காஃபி பீன் வைனு, நெகட்டிவ் வைன், இந்த மாதிரி பார்த்தோம்ல. இந்த லீஃபி வைன் இதெல்லாம் பார்த்தோம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுறதுக்கு பேர் தான் மிக்ஸ்டு வைன்ஸ். ஓகேங்களா? இது மாதிரி இப்போ லைன் போட்டேன். லைன் போட்டு மிக்ஸ்டு வைன்ஸ்க்கு என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு பேசிக் வைன் போடுறேன், அடுத்து டியர் ட்ராப்ஸ் வைன் போடுறேன், நெக்ஸ்ட்டு காஃபி பீன் வைன் போடுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபஸ்ட்டு பேசிக் வைன் போடுறேன், நெக்ஸ்ட்டு டியர் ட்ராப்ஸ் வைன் போடுறேன், அதுக்கப்புறம் காஃபி பீன் வைன் போடுறேன், மறுபடியும் ஸ்டார்டிங்கில் இருந்து பேசிக் வைன், டியர் ட்ராப்ஸ் வைன், பேசிக் வைன், டியர் ட்ராப்ஸ் வைன்,
கன்வர்ஸ் வைன். சரி, மிக்ஸ்டு வைன்ஸில் பேசிக் வைன், டியர் ட்ராப்ஸ் வைன், காஃபி பீன் வைன் இது எல்லாமே போடுறோம். இதோட இப்படி மட்டும் தான் போடணுன்னு கிடையாது. நம்ம இந்த மாதிரி சும்மா நார்மலாக இந்த மாதிரி நம்ம ஒரு இதுவும் போட்டுக்கலாம் இடையில. இப்போ வந்து நான் இங்கே பேசிக் வைன் போடுறேன்னா மிக்ஸ்டு வைன், டியர் ட்ராப்ஸ் வைன் போடுறேன், மறுபடியும் பேசிக் வைன் இந்த பக்கம் போடுறேன், டியர் ட்ராப்ஸ் வைன் போடுறேன், காஃபி பீன் வைன். இந்த மாதிரி கண்டினியூவாக மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டே வர்றதுக்கு பேர் தான் மிக்ஸ்டு வைன். ஓகேங்களா? மிக்ஸ்டு வைன் இது வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி லைன்லேயும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இந்த மாதிரி வேவிலையும் இதே டைப்பை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? அடுத்தது வைன்ஸ் வந்து நம்ம லீஃப் டைப் எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போ அந்த லீஃப் டைப்லாம் இப்படி மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ வந்து நம்ம நெகட்டிவ் வைன்ஸில் வந்து மேலே மட்டும் ஃபில் பண்ணோம், அதான் போல்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுதான் நெகட்டிவ் வைன்ஸ்னு சொன்னோன்னா. அது மாதிரி இப்போ வந்து வைன்ஸை வந்து இப்படி லீஃப் மட்டும் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுங்க. எப்படி லீஃப் வந்து எப்படி ட்ரா பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி இப்படி. ஓகேங்களா? இங்கேயும் இப்படி இந்த மாதிரி, இந்த பக்கமும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டுட்டு நடுவில் இந்த மாதிரி ஒரு லைன், சின்ன லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் போட்டுட்டு நடுவில் இப்படி ஒரு சின்ன லைன் போட்டுட்டு நம்ம நெகட்டிவ் வைன்ஸில் பண்ணின மாதிரியே இந்த அவுட்லைனை மட்டும் இப்படி போல்ட் பண்ணலாம். அது வந்து ஃபுல்லாக நெருக்கமாக இருந்துச்சு நம்ம நெகட்டிவ் வைன்ஸில் போட்டது. அப்படி மட்டும் தான் போடணுன்னு இல்லை, இந்த மாதிரி இப்படி தள்ளி தள்ளியும். நான் வந்து ஃபுல்லாக போல்ட் பண்ணல, நீங்கள் வந்து ஃபுல்லாக போல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து இந்த மாதிரி போடுறதே வந்து இன்னொரு டைப்பாகவும் வந்து போடலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து வைன்ஸ்லேயே நான் இதுக்கு முன்னாடி வந்து வைன்ஸ் வந்து இந்த லீஃபி மெத்தடில் சொல்லியிருப்பேன். இது வந்து ஆக்சுவலாக கோன் வந்து கொஞ்சம் மக்கர் பண்ணனால நான் டக்குன்னு வேகமாக அந்த இடத்த போட்டு விட்டேன். அது வந்து கரெக்டாக எப்படி போடணும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? கரெக்டாக எப்படி போடணுன்னா இந்த மாதிரி இப்படி இந்த லைன் ஃபுல்லாக போட்டுகிட்டே வாங்க. இந்த மாதிரி இப்படி இந்த லைன் ஃபுல்லாக இப்படி போட்டுகிட்டே வந்துட்டு அதே மாதிரி இங்கே இது வந்து டிப்ஸு. ஓகேங்களா? டிப்ஸும் ட்ரிக்ஸும் கலந்த மாதிரி நம்ம வந்து அந்த லீஃப் வந்து அழகாக பர்ஃபெக்டாக வர்றதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஹார்ட் ஷேப் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஹார்ட் ஷேப்பை இப்போ நம்ம திருப்பி போட்டுட்ருக்கோம் தலைகீழாக. தெரியுது உங்களுக்கு? நம்ம ஹார்ட் ஷேப் வந்து இந்த இன்வர்ஸ் வைன்ஸில் இந்த மாதிரி போட்டிருப்போம். அந்த ஹார்ட்டோட அந்த கார்னர் வந்து இப்படி இந்த மாதிரி வர்றது வந்து நமக்கு லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி இதில் வந்து போட்டிருந்துருப்போம். ஓகேங்களா? இது வந்து லெஃப்ட் சைடு பார்த்த மாதிரி போட்டிருப்போம். இது பார்த்திங்கன்னா இப்போ ரைட் சைடில் வர மாதிரி போட்டுட்டு வந்துட்ருக்கோம். இப்போ இந்த ஹார்ட் ஷேப் வந்து நம்ம இப்படி இங்கே வந்து இப்படி போட்டோம், இங்கே வந்து இப்படி போட்டோன்னா ஒரு ஹார்ட் வரும். ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ ரைட் சைடில் வந்து திருப்பி போட்டுட்ருக்கோம். இந்த மெத்தடில் வந்து லீஃப் வந்து அழகாக போட முடியும். இந்த மாதிரி இப்படி நான் எஸ்ஸை வந்து இப்படி கொஞ்சம் இதாக போட்டுட்டு ரொம்ப
எஸ் ரொம்ப வளைவாக, இப்போ எஸ் நம்ம வந்து இப்படி போடுவோமா, அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வளைவாக, ரொம்ப வளைவாக இல்லாமல் இந்த மாதிரி அந்த வேவி மாதிரியும் இதை சொல்லலாம், வேவி மாதிரியும் போட்டுட்டு இப்போ வந்து இந்த இடத்த வந்து இப்படி ஜாயின் பண்ணுறேன் லீஃப் மாதிரி. தெரியுதுங்களா? இந்த லீஃப் எதுன்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இங்கே போட்டோம்ல, இந்த லீஃப் தான் வந்து இப்போ இங்கே போட்ட அந்த சேம் லீஃப் தான் வந்து இங்கே போட்டுட்ருக்கேன் நான். புரியுதா? இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி இதை வந்து இப்போ நான் போட்டுட்ருக்கேன். இப்போ இந்த மாதிரி போட்டோம்னா ஒர்க் வந்து நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லீஃபுமே வந்து நமக்கு அழகாக வந்திருக்கும். அந்த மாதிரி ஜஸ்ட்டு நான் அந்த ஸ்லாண்டிங் லைன் மட்டும்தான் போட்டுட்டு அதுக்கப்புறம் லீஃபை வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? புரியுதா? இந்த மாதிரியும் அந்த லீஃபை வந்து போடலாம். உங்களுக்கு வந்து எடுத்த உடனே இந்த மாதிரி லீஃப் வந்து இப்படி அந்த ஸ்லாண்டிங்கில் போட்டு முன்னாடி பின்னாடி கரெக்டாக வளைக்க வரல அப்படின்னா இந்த மாதிரி நான் சொன்ன இந்த மெத்தடு வச்சு நீங்கள் வந்து அதை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உள்ளே வந்து லைன் போட்டுட்டு மாதிரி உள்ளே வந்து ஃபுல்லாக லைன் கொடுத்துருங்க. இந்த மாதிரி உள்ளே ஃபுல்லாக லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சுற்றி இதை வந்து இப்படி போல்டு பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து அதை விட இது வந்து பார்க்க வந்து ஒர்க் வந்து ரொம்ப நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக போல்ட் பண்ணிடுங்க. நான் ஃபுல்லாக பண்ணலை, நீங்கள் ஃபுல்லாக போல்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து நான் இதில் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். த்ரீ டைப்ஸ் ஆஃப் வைன்ஸ் வந்து நீங்களே வந்து ஏதாவது ஒன்று போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூடியூப்லேயே எதுலேயே ஒன்று பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இதே லீஃபில் வந்து அட்வான்ஸ் மெத்தட் பார்ப்போம். அடுத்த கிளாஸில் அட்வான்ஸ் மெத்தட் பார்க்கலாம். புரிஞ்சுதுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் போட்டு டே பை டே நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் வந்து கண்டினியூவாக பார்த்துட்டே வாங்க. நீங்களும் மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், சேட் பண்ணுங்கள், குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். குரூப்பில் என்ன டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, டவுட்டை நான் கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? பாய். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். மாதிரி ஒர்க்கை வந்துட்டு ஃபுல்லாக ஃபைனல் பேப்பர் வந்து இந்த மாதிரி போட்டுடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு மாதிரி எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து கன்வர்ஸ் வைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கன்வர்ஸ் வைன்ஸ்னால் பேசிக் வைனையும் நார்மல் லீஃபையும் வந்து ஒன்றா போடுறது. இப்போ வந்து பேசிக் வைன் போடுவோமா, பேசிக் வைன்ஸு இந்த மாதிரி லைன் வச்சு டாட் வச்சு அதை அப்படியே மேலே இழுத்துடுவோம். லைன் வச்சு டாட் வச்சு அப்படியே மேலே இழுத்துடுவோம். மேலே வந்து இந்த மாதிரி பேசிக் வைனையும் கீழே வந்து நார்மல் லீஃப், நம்ம நார்மல் லீஃப் போடுவோம்ல, இந்த மாதிரி நார்மல் லீஃப். இதுக்கு பேர் தான் வந்து கன்வர்ஸ் வைன்ஸ். மேலே ஒரு பேசிக் வைன்ஸையும் கீழே வந்து நார்மல் லீஃபையும் போட்டு பண்ணுறது வந்து கன்வர்ஸ் வைன்ஸ். இங்கே வந்து உள்ளே வந்து சும்மா இப்படி
உள்ளே ஃபில் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், ஷேடிங் கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம். ஷேடிங்லாம் வந்து நமக்கு கிளாஸில் நெக்ஸ்ட் கிளாஸில் வரும். அப்போ ஷேடிங்னா என்னன்னு சொல்கிறேன். ஜஸ்ட்டு சும்மா இப்படி இந்த மாதிரி உள்ளே வந்து ஷேட் பண்ணுறேன், ஃபில் பண்ணுறேன். நான் வந்து டிப்பை வந்து ப்ரஷ் பண்ணல, ஜஸ்ட்டு வந்து டிப்போட அந்த ஓரத்தில் நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ண அந்த இதெல்லாம் இருக்கும், அதை வந்து நீங்கள் லைட்டாக இப்படி இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஷேட் ஆகும். டிப்பை வந்து பெருசாக நான் ப்ரெஸ் பண்ணல. ஓகேங்களா? இது வந்து கன்வர்ஸ் வைன்ஸ்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி லீஃபை வந்து இன்னும் 2-3 மெத்தடில் வந்து ஃபில் பண்ணலாம். இப்போ இந்த நார்மல் லீஃப் போட்டோம் பார்த்தீங்களா, அதே மாதிரியே நீங்கள் அடுத்து இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட லீஃப் வந்து என்ன மாதிரி போட்டோன்னா, மிக்சடு வைன்ஸுக்கு கீழே வந்து அந்த லீஃப் போட்டிருந்தோம்ல, இந்த மாதிரி ஒரு எஸ் டைப் மாதிரி போட்டு, இப்படி ஒரு எஸ் டைப்பில் எஸ்ஸே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக போட்டு இப்படி போட்டோம் இந்த லீஃப். ஓகேங்களா? இது வந்து இப்படி ஒரு எஸ் டைப் மாதிரி இப்படி போட்டு இப்படி போட்டோம். இது ஒரு லீஃப் மெத்தடு. இது வந்து நம்ம இங்கே போடுறது நார்மல் லீஃப். நார்மல் லீஃபில் நார்மல் லீஃப் இது மாதிரி போட்டுக்கலாம். இது மாதிரி நார்மல் லீஃபை போட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? இது மாதிரி நார்மல் லீஃப் போட்டு இப்படி இடையில இந்த மாதிரி ஒரு டாட்ஸ் வச்சு இப்படி இந்த மாதிரியும் வந்து நம்ம டிசைன் மேக் பண்ணலாம். ஓகேங்களா? டிசைன் மேக் பண்ணுறது நம்மளோட கையில் இருக்குது. நீங்கள் பேசிக்கை மட்டும் வந்து என்னென்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். டிசைன் வந்து நம்ம என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இந்த மாதிரி நார்மல் லீஃப் வந்து போடும்போது நார்மல் லீஃப் போட்டு இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், ஃபில் பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம ஃபில்லிங் வந்து நான் சொல்லியிருக்கேன்ல, போல்ட் லைன் டிக் பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை ஃபில் பண்ணாமையும் வந்து நான் ஷேடு இங்கே சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி ஷேடும் கொடுத்துக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு 4-5 லீஃப் போட்டு எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? நீங்களாக யோசிச்சு இல்லை ஒரு யூடியூப்லேயோ இதுலையோ ஒன்று பார்த்து கூட வந்து இந்த கிளாஸஸ்லாம் முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து நீங்களாக ஒரு 2-3 லீஃப் வந்து வைன்ஸையும் யூஸ் பண்ணி நீங்களாக வந்து ட்ரை பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். ஒரு 3 பேட்டர்ன் மட்டும் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள்.